எல்லோருக்கும் வணக்கங்க. தமிழ் இனிது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழில் மழலை அதனினும் இனிது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்காக இங்கே 6 மாணவர்கள் வந்திருக்காங்க. மழலையின் சிறப்பை பற்றி நிறைய கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர்லேருந்து இன்னைக்கு அப்துல் கலாம் வரைக்கும் எல்லாரும் மழலையோட சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா, குழந்தைங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் நம்மளோட கவலையெல்லாம் மறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இல்லாமல் குழந்தைங்க நம்மளை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து. இன்னைக்கு நம்மளை எப்படி சிந்திக்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நரேன், உங்கள் பேர் என்ன? நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன பாட்டு பாட போறீங்க? பாடி காட்டுறீங்களா? ரொம்ப அழகா சொன்னீங்களே, போயிருக்காரு. அடுத்து மகதி, உங்க பேர் என்ன? மகதி. நீங்க இன்னைக்கு என்னவா வந்திருக்கீங்க? லட்சுமி. இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? பாட்டு பாடுவேன். பாடி காட்டுறீங்களா? அடுத்து முகிலன், உங்க பேர் என்ன? முகிலன். நீங்க யாரா வந்திருக்கீங்க? தமிழ் பள்ளி வந்திருக்கேன். இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறேன். என்ன பாட்டு பாட போறீங்க? புழைக்க புழைக்க. பாடி காட்டுறீங்களா? புழைக்க புழைக்க எங்கே போயிங்க, லண்டனுக்கு ராணியை பார்க்க போறீங்க, அங்கே போய் புழைக்க என்ன செஞ்சீங்க, குட்டி எலி ஒன்றை பார்த்து ஊற்றி விட்டீங்க. வேற என்ன பாட்டு தெரியும் உங்களுக்கு? பாரதிதாசன். பாடி காட்டுறீங்களா? தமிழுக்கு அவன் என்ற பேர், அந்த தமிழின் தமிழங்கள் விளைவுக்கு உயிருக்கு நேர், அந்த தமிழுக்கு நிலவென்ற பேர், அந்த தமிழின் தமிழங்கள் சப்போத்தின் விளைவுக்கு நேர். ரொம்ப அழகா சொன்னீங்க, போயிருக்காருங்க. அடுத்து நந்து, உங்க பேர் என்ன? நந்தனா. நீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? பாட்டு பாடி காட்டுறீங்களா? குவா குவா வாத்து வந்து மெல்லுடன் அசைத்து மேல் பார்த்து செல்லமாக நினைக்கும் சின்ன வெளி வந்து. ரொம்ப அழகா பாடுறீங்களே, போய் உட்காந்துக்கோங்க. அடுத்து ஹரிஷ், உங்க பேர் என்ன? இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? பாடு பாட போறேன். என்ன பாட்டு பாட போறீங்க? யானை விழுந்து
உங்கள் பேர் என்ன? என் பேர் ஸ்ரீவிதா. நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ண போகிறீங்க? பொங்கலை பற்றி பேச போகிறேன். பேசுறீங்களா? வணக்கம், என் பேர் ஸ்ரீவிதா அருண். இப்பொழுது நான் பொங்கலை பற்றி பேச போகிறேன். பொங்கல் தை 1ஆம் தேதி அன்று தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு விழா ஆகும். பொங்கல் உழவர்கள் அவர்களோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கும் விழா. அவ்விழாவை 4 நாட்களுக்கு கொண்டாடுகிறோம். முதல் நாள் போகி பண்டிகை. மழையை கொடுத்து பயிர்களை செழிக்க வைக்கும் இந்திரனுக்கு மரியாதை செய்யும் நாளாக இந்த நாளை கொண்டாடுகிறோம். மக்கள் இந்த நாளை வீட்டை சுத்தம் செய்து வீட்டிற்கு வெள்ளை அடித்து அலங்காரம் செய்வார்கள். இந்த நாளை தேவையற்றதையும் பழையதையும் வீட்டிற்கு வெளியே எரிப்பார்கள். இதைத்தான் பழையன கழிதலும் புதியது புகுதலும் என்று சொல்வார்கள். 2ஆம் நாள் தைப்பொங்கல். சூரியனுக்கு நன்றி சொல்லும் நாளாக இந்த நாளை கொண்டாடுகிறோம். பெண்கள் காலையில் எழுந்து பொங்கல் பானைக்கு கோலம் போடுவார்கள். அந்த பானையில் பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு படைத்து வழிபடுவார்கள். வயலில் அறுவடை முடிந்து தை மாதம்தான் உழவர்களின் கையில் பணம் கிடைக்கும். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல வழி பிறக்கும். இதையே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். 3ஆம் நாள் மாட்டு பொங்கல். விவசாயத்திற்கு மாடுகள் தான் மிகவும் முக்கியம். மாடுகளை வழிபடுவதற்காக கொண்டாடப்படும் நாள் மாட்டு பொங்கல். அன்றே எல்லா மாடுகளின் கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி சந்தனம், குங்குமம், மஞ்சள் மற்றும் மாலையிட்டு பொங்கல் செய்து மாடுகளுக்கு வைத்து வழிபடுவார்கள். 4ஆம் நாள் காணும் பொங்கல். அன்றே எல்லோரும் தங்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீட்டிற்கு சென்று பெரியவர்களிடம் ஆசி பெறுவார்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. எவ்வளோ அழகாக பேசின எல்லா குழந்தைகளுக்கும்